வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அனைவருக்கும் வணக்கம். பசுமைச்சாரல் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா வாழ்க்கை புத்தகலூர் முன்னேர் PV உதயகுமார் பேசுகிறேன். நம்மாழ்வார் மாணவனும் நெல் ஜெயராமனுடைய நெருங்கிய நண்பருமான உதயகுமார் பேசுகிறேன். நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தினுடைய துணைத் தலைவர் பேசுகிறேன். இப்போ என்னோட வயலில் தான் இப்போ இந்த அறுவடையானது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு நிறையா தமிழ்நாடு முழுக்க பரவலாகி இன்னைக்கு இயற்கை விவசாயம் நிறையா பரவலாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு விதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த விதை உற்பத்தி பண்ணுறது ஒரு சிரமமான விஷயமா இருக்குது. விதை உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நெல்லில் கலப்பு இல்லாமல் இருக்கணும். அந்த கலப்பை நீக்கணும். கலப்பை நீக்கினதுக்கு அப்புறம் அது கையறுவடை தான் பண்ணணும். கையறுவடை பண்ணினதுக்கு அப்புறம் கையால் தான் நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த கையால் அடித்து எடுக்கிறப்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முத்தின நெல்மணிகள் மட்டுமே அந்த கோட்டிலேருந்து கீழே விழும். பதரா உள்ளதோ அரை நெல்லா உள்ளதோ கோட்டிலேருந்து விழாது. அதை நம்ம தனியாக போர் அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்டில் போய் அதை போர் அடித்து நம்ம டிராக்டர் விட்டு தான் இப்போ அடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி மாடு கட்டி உழுவுவாங்க. சோழ மண்டலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாடு கட்டி போர் அடித்தால் மாளாது என்று யானை கட்டி போர் அடித்த காலமும் உண்டு. யானை கட்டி தான் அந்த காலத்துல போர் அடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பாரம்பரியத்தோட நெல்மணிகளோட அந்த தண்டோட பிடித்திருக்கிறக்கூடிய அந்த தன்மை அவ்வளவு கடினமா இருக்கிறதுனால யானையை கட்டி அந்த காலத்துல போர் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி போர் அடிச்சு நம்ம திருப்பி அதை பிரிச்சு எடுத்துப்போம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கையால் அடிக்க அந்த கோட்டடியானது எதுக்கு அப்படின்னு கேட்டாக்கா, விதைக்காக. இந்த கையால் அடிக்கிறது ஒரு 2 முறை 3 முறை மட்டும்தான் அந்த கல்லில் அடிப்பாங்க. அதுக்கு மேலே அடிக்க மாட்டாங்க. அப்போ அடிக்கிறப்ப அதுல முழு நெல் மட்டும்தான் நம்மளுக்கு முழு நெல்மணிகள் மட்டுமே கீழே உதிர்ந்து விழும். பாக்கி நெல்மணிகள் அந்த வைக்கோலோடு சேர்ந்து போயிடும். அப்போ அந்த முழு நெல்மணிகள் மட்டும் உதிர்ந்து நம்மளுக்கு கீழே கிடைக்கிறப்ப அதில் முளைக்கக்கூடிய அந்த முளைப்பு திறன் நம்மளுக்கு 100% முளைப்பு திறனுக்கு உத்தரவாதமாக நம்ம சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம அதை அதிகமான போற்றோ இல்லை அதிகமான வெயிட்டு கொடுத்தோ நம்ம அதை எந்த வேலையும் செய்யறது இல்லை. இப்போ ஒரு அறுவடை மிஷின் வச்சு நம்ம அறுவடை செய்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உழவர்கள் எல்லாருமே அதில் பாதி அரிசியாகவே உறிஞ்சி வரும். அது மாதிரியான தன்மைகள்லாம் இருக்காது இதில். அது மட்டும் இல்லாத இதை அறுவடை பண்ணி முடித்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இதை நல்லா தூத்தி அந்த பொலி விடுவாங்க. அந்த பொலி விடுறப்போ பார்த்தாக்கா, முன்பக்கத்தில் இருக்கிற பொலியை மட்டும், பொலியில் உள்ள நெல்லை மட்டும்தான் விதைக்காக தேர்வு பண்ணிக்குவோம். பின்பக்கத்தில் உள்ள பொலியை என்ன செய்வோம், பின்பக்கத்தில் உள்ள பொலியை மட்டும்தான் விதைக்காக தேர்வு பண்ணிக்குவோம். முன்பக்கத்தில் காற்றுல போய் விழுவுற அந்த பகுதியை என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது அரிசிக்காக பயன்படுத்துறதுக்கு நம்ம வச்சுக்குவோம். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, முன்பக்கத்தில் உள்ளக்கூடியது எல்லாமே பார்த்தாக்கா நல்லா வெயிட்டாக உள்ள நெல், நல்ல திரட்சியான நெல்கள் மட்டுமே முன்பக்கத்தில் விழுவோம். அது பின்பக்கத்தில் விழும். முன்பக்கத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, பதர் மாதிரியான உள்ள நெல்கள்லாம் முன்பக்கத்தில் போய் விழுவுறதுனால அந்த அடிப்பொலியை மட்டும் நாம் அதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், 3 அமாவாசைக்கு தொடர்ச்சியாக அதை காய வைக்கிறோம். காய வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறோன்னு கேட்டாக்கா, ஒன்று கோட்டை கட்டுற மாரி இருந்துச்சுனாக்கா கோட்டை கட்டி பராமரிக்கிறோம். இப்போ கோட்டை கட்டுறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால புதுசாக ஒரு என்ன சொல்கிறது உத்தியை நம்ம கையாளுறோம். என்ன புதுசாக ஒரு உத்தியை கையாளுறோம் அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம சணல் சாக்கில் மேலே சாணத்தை போட்டு மூழ்கி நல்லா காய வச்சுட்டு, மறுபடியும் ஒரு மேல் பக்கத்தை மட்டும் 2 நாளைக்கு காய வச்சுட்டு, மறுபடியும் பெரட்டி இன்னொரு முறை நம்ம சாணத்தை போட்டு மூழ்கி அதை 2 நாள் காய வச்சுட்டு, மறுபடியும் ஒரு 4 நாள் கழித்து எடுத்து அதில் நெல்மணிகளை நம்ம கொட்டி மறுபடியும் சணலை போட்டு தைச்சி நம்ம அடுக்கி வச்சுட்டோம்னாக்கா, அதில் அந்தோ பூச்சோ எதுவுமே உள்ளே போகாது. இது கோட்டையில் ஒரு 75% கோட்டைக்கு இணையாத சொல்லலாம். ஆனால் கோட்டைக்கு இணையாத சொல்லலாம். ஆனால் கோட்டை தான் பெஸ்ட்டு. கோட்டை எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, கோட்டையில் நம்ம அந்த நெல்மணிகளை நம்ம பாதுகாக்கிறப்ப அந்த நெல்மணிகள் தாயோட கர்ப்பத்தில் குழந்தை எப்படி பாதுகாப்பாக இருக்குமோ அதேமாரி அந்த நெல்மணிகள் கோட்டையில் நம்ம கட்டி நம்ம அதை திருப்பி ரிலீஸ் பண்ணி கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதுகாப்பு கிடைக்கும். அதெல்லாம் கோட்டையில் நம்ம அதை தயார் பண்ணி அதை எடுத்து வச்சு மறுபடியும் நம்ம ஊற போடுறப்போ அப்படியே குளத்துல கொண்டு போய் ஊற போட்டுருவாங்க, இல்லை வாய்க்காலில் போட்டு ஊற போட்டுருவாங்க. ஊற போட்டுட்டு அரப்பருவாலை உள்ளே விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்தோம்னாக்கா அப்படியே தட்டு மாரி அப்படியே வந்துடும். நம்ம சாப்பிட்ற தட்டு மாரியே பெரிய பிளேட் மாரியே தாம்பாள அளவுக்கு வந்துடும். அதை கட் பண்ணி எடுக்கிறப்பே பார்த்தாக்கா நம்மளுக்கு அந்த முளைப்போட வாசனை இருக்குல்ல, அது அப்படியே கம 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 கமன்னு நம்மளுக்கு வரும். அந்த முளைப்பு திறனுக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது. அப்போ அது மாதிரி செய்ய முடியாதவங்க நான் சொன்ன இந்த விஷயத்த நம்ம செஞ்சுக்கலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்கா,
சணல் சாக்குல வந்து சாணத்தை தடவி காய வச்சு மறுபடியும் திருப்பி வந்து விதையை அதில் நம்ம ஃபில் பண்ணி கட்டி வச்சிட்டோம்னாக்கா நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதில் வந்து அந்த மாதிரியான பூச்சி இனங்கள் போய் நெல்லை வந்து துளையிடுறதோ நெல்லுக்கான எந்த விதமான பாதிப்பு கொடுக்கறதோ எந்த வேலையும் இருக்காது. நம்ம வந்து திருப்பி நம்ம பண்ணுறப்ப அப்படியே எடுத்து ஊற வச்சுக்கலாம். அந்த சணல் சாக்கோட தூக்கி போட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற போட்டு நம்ம மறுபடியும் 2ஆம் கம்பாவோ 3ஆம் கம்பாவோ நம்ம வந்து விதையை விட்டுக்கலாம். இப்போ விவசாயிகள் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுக்கு விளைச்சலுக்கு வந்து முதல் ஆதாரம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த விதை தான். அந்த விதையை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கலப்பு இல்லாமல் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையால் தான் அடித்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாதுகாக்கக்கூடிய அதுக்கப்புறம் 3 அமாவாசைகள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம அதை காய வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சணல் பையில் நம்ம சாணத்தை தடவி நம்ம காய வச்சு பாதுகாத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நெல் கோட்டை மாதிரி வைக்கோல்லையே கோட்டை செஞ்சு நம்ம பாதுகாத்துக்கிட்டாலும் சரி, 2 முறையில் எந்த முறையில் நீங்கள் பாதுகாத்துக்கிட்டாலும் பாதுகாத்து வச்சிருந்து மறுபடியும் நம்ம எப்போ விதை விடுறோமோ நம்ம வந்து விதை விடுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். அப்படி விதை விடுறப்ப பயன்படுத்துறப்ப என்ன ஒன்று கேட்டீங்க, வெளியிலேருந்து இங்கே கடையில் வாங்குற விதைக்கும் நம்ம இது மாதிரி பாதுகாக்கிற விதைக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம்னா, நம்ம இது மாதிரி பாதுகாக்கிற விதை வந்து 90% 100% வரைக்கும் உத்தரவாதமாக முளைக்கும். முளைப்பு திறன் அப்படி இருக்கும். அதே நீங்கள் கடையில் வாங்குற அந்த விதை வந்து 60% 65% தான் இருக்கும். அதுக்கு மேலே அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு யாருமே வந்து கையால் அறுவடை பண்ணி விதை யாருமே கொடுக்கறதே கிடையாது. மிஷின் அறுவடை பண்ணி தான் கொடுக்குறாங்க. காரணம் ஏன் கையால் அறுவடை பண்ணி கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்த்தாக்கா, 1 ஏக்கர் அறுவடை பண்ணி அதை கையால் அடித்து எடுத்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு 15,000 ரூபாய் கிட்டத்தட்ட செலவாகுது. இந்த 15,000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு எந்த விவசாயியும் வந்து முன் வர மாட்டாங்க. அந்த 15,000 ரூபாய் செலவு பண்ணாக்கா அந்த 15,000 ரூபாய் திருப்பி அதுலேருந்து ரிட்டனாக எடுக்க முடியுமா அப்படின்னாலும் அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பழமை மாறாமல் இது மாதிரி இந்த விதையை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அது மாதிரி நபர்களை நீங்கள் பார்த்து தேர்வு பண்ணி அவங்கள்ட்டேருந்து நீங்கள் விதையை வாங்கி விட்டு நீங்கள் அந்த மகசூல் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருப்திகரமான மகசூலும் திருப்திகரமான முளைப்பு திறனும் அதில் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உத்தரவாதத்தோட சொல்லிக்கிறேன். சரிங்க. இப்போ வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி நீங்க பாரம்பரிய விவசாயி, பாரம்பரிய நெல் சாகுபடி பண்றீங்க, இயற்கை விவசாயி, நம்மளுடைய மாணவர் நெல் ஜெயராமன் நெருங்கிய நண்பர். நீங்க வந்து இப்ப அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க, பாரம்பரிய முறைப்படி கையால அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க. நவீன யுகத்துல இயந்திரம் மூலம் 1 ஏக்கரை வந்து 1 மணி நேரத்துக்கு அறுவடை பண்ணி வீட்டுக்கு போய் நெல்மணிகள் அடுக்கி வைக்கிற காலத்துல நீங்க கையால அறுவடை பண்ணிட்டீங்க. அதோட சிறப்புகளை பத்தி சொல்லிட்டீங்க. இப்ப என்னென்ன ரகங்கள் சாகுபடி பண்ணிருக்கீங்க, என்னென்ன ரகங்கள் அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இப்ப நான் வந்து இலுப்பப்பூ சம்பா வந்து என்னோட ஸ்பெஷல் ரகம், தனித்துவமான ரகம். அதை நான் தான் மீட்டு எடுத்தேன். அந்த ரகம் வந்து எல்லா வருஷமுமே பயிரிடுவேன். அது இல்லாத எப்பொழுதுமே வந்து ஒரு 4-5 வெரைட்டி வந்து விவசாயிகளுக்காக விதைக்காக தான் நான் வந்து முக்கியமா வந்து பயிரிட்டு இருக்கேன். ஜீரக சம்பா, இலுப்பப்பூ சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி, தூய மல்லி, இந்த 5 ரகம் வந்து இந்த வருஷம் வந்து நான் பயிர் பண்ணியிருக்கேன், உற்பத்தி பண்ணியிருக்கிறேன். இந்த 5 ரகங்களும் வந்து இதே மாதிரி கையால அறுவடை பண்ணி அதை வந்து நெல்மணிகளை பாதுகாத்து வச்சிருக்கீங்க. இது அந்த 5 ரகங்களுமே கையால் அறுவடை பண்ணி பாதுகாத்து வச்சிருக்கிறேன். இதையும் மீறி என்கிட்ட 1-2 விதைகள்ல வந்து கலப்பு இருந்தால் அதை கூட ஆளுங்களை வச்சு பொறுக்கி சுத்தமா தான் வந்து 100% கலப்பில்லாத விதையா தான் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறேன். அதனால வந்து என்கிட்ட விதை வாங்குறப்ப வந்து விலை கூடுதலா இருந்தாலும் நம்பிக்கையோட வாங்கிட்டு போறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, எனக்கு நான் அறுவடை பண்ணி இப்பதான் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்பவே வந்து பார்த்தாக்கா ஒரு சில விவசாயிகள் அட்வான்ஸா வந்து எனக்கு புக்கிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு விதை கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்டே அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து என்னோட விதையோட தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து அது நல்லா தெரியும். சரிங்க. இப்போ வந்து நீங்க 5 விதமான பாரம்பரிய நெல்ல இயற்கை முறையில சாகுபடி பண்ணி பாரம்பரிய முறையில அறுவடை பண்ணி பத்திரம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். நம்ம நேயர்கள் நிறைய பேர் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுவாங்க. இப்ப வந்து இதை மட்டும் சொன்னா பத்தாது. இந்த வீடியோவில் நீங்க வந்து இயற்கை முறையில நாத்தாங்கல்ல இருந்து நடவுல இதுவரை அறுவடை வேலை என்ன பண்ணீங்கிறத கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க. நான் வந்து மேட்டுப்பாத்தி நாத்தாங்கல் தான் விதை விடுவேன் எப்பொழுதுமே. மேட்டுப்பாத்தி நாத்தாங்கல் விதை விட்டு நடுவு நாத்து பறிக்கிறதுக்கு வந்து அதுவுமே வந்து பெண்கள் தான் நாத்து பறிப்பாங்க என்னோட வயல்ல. ஆண்கள் நாத்து பறிக்க மாட்டாங்க. அப்ப பெண்கள் நாத்து பறிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து செலவினங்கள் வந்து கம்மியா வரும். அப்ப செலவினங்கள் இப்ப ஆம்பளை ஆளுங்க வந்து நம்மளுக்கு நாத்து பறிக்கிறாங்க அப்படின்னாக்கா 100க்கு 3 ஆள்ல இருந்து 5 ஆள் வரைக்கும் நம்மளுக்கு பறிச்சுட்டு இருக்காங்க. 5 நாத்து பறிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட கூலி அப்படின்னு பார்த்தாக்கா 5 ஆள் பறிச்சாங்கன்னாக்கா 5,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்குது ஆகுது. ஆனா அதே பெண்கள் வந்து நம்மளுக்கு நாத்து பறிச்சு நடுறப்ப வந்து அவங்க வந்து 1 ஏக்கருக்கு 6 ஆள் பறிச்சு எனக்கு நட்டு கொடுத்துறாங்க. 13-18 2,000 ரூபாய்க்குள்ளே எனக்கு முடிக்கிறது. அப்ப அந்த நாத்துப்பறியில வந்து எனக்கு ஒரு 3,000 ரூபாய் வந்து சேமிக்க முடியுது எனக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தாக்கா நடவு வந்து நான் நடவாளுங்களை வச்சுதான் நடவு நடுறேன். அது ரகத்துக்கு தகுந்த மாதிரி நடுறேன். குறுகிய கால ரகமா இருந்தாக்கா 3/4க்கு அரை அடி, அதை விட மத்திய கால ரகமா இருந்துச்சுனாக்கா 3/4க்கு 3/4 அடி, மாப்பிள்ளை சம்பா காட்டியான மாதிரி உள்ள ரகங்களா இருந்துச்சுனாக்கா 1.25 அடி 1.5 அடிக்கு இடைவெளி வச்சு நடுறேன்.
அப்ப எந்த ரகம் எவ்வளவு தூர் வெடிக்கும், எத்தனை தூர் வெடிக்குங்கிறத வந்து நம்ம அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இடைவெளி வச்சு நடுறப்ப வந்து நம்மளுக்கு இடைவெளி அதிகமாக அதிகமாக வந்து நெல் வந்து வளர்ந்து சாயாது. இப்ப கூட நம்மளோட வயல்ல கருப்பு கவுனி பாத்திருக்கீங்க, நின்றுட்டு தான் இருக்குது. எல்லா வயல்லையும் நீங்க கருப்பு கவுனி பாத்தீங்கன்னாக்கா சாஞ்சு இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டா அவங்க நெருக்கி நடுறதுதான் காரணம். அப்ப எந்தெந்த பயிருக்கு என்னென்ன இடைவெளி கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடவு நட்டோம்னாக்கா அந்த நடவுல வந்து நம்மளுக்கு களை எடுக்கிற பிரச்சனை, களை எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதை விட தூர் வெடிக்கக்கூடிய தன்மையும் நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நடவு தான் அப்படிங்கிறதுக்காக இயற்கை விவசாயம் நடவு தான் நட்டாகணும். இயற்கை விவசாயம் நடவு நடுறப்ப நடவு நட்டத்தில இருந்து 45 நாள் வரைக்கும் அந்த வயல்ல வந்து சூரிய ஒளி படாம, அதாவது தண்ணி லேசா இருந்துகிட்டே இருக்கணும். அது மாதிரி சூரிய ஒளி தரையை போட்டு தொடாம அளவுக்கு 45 நாளைக்கு நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா களை வந்து நம்மளுக்கு அதிக பிரச்சனையை கொடுக்காது, களை அதிகமா முளைக்காது. அந்த ஒரு விஷயத்த வந்து இயற்கை விவசாயிகள் கையாளணும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணா களை எடுக்கணும், களை எடுக்கிறதுல வந்து அதிகமா செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிடுறாங்க. இதுல ஒரு என்னன்னு கேட்டா காய்ச்சலும் பாய்ச்சலும் பயிருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு விதத்துல நல்லதா இருந்தா கூட இன்னொரு விதத்துல வந்து நம்மளுக்கு அது தீமையா முடியுது. காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிறப்ப நம்ம என்ன செஞ்சாங்க, விவசாயிகள் 15வது நாள் நடவு நடுறாங்க, 20வது நாள் 25வது நாள் லேசா ஒரு காய்ச்சலை போட்டுறாங்க. காய்ச்சலை போட்டோன்னா பூமிக்கு அடியில இருக்கிற அனைத்து களை விதைகளும் முளைச்சி வெளியில வந்துடுது. அப்ப களை செலவு வந்து களை எடுக்கக்கூடிய ஆட்களோட செலவு வந்து அதிகமாகுது. நம்ம அப்படி செய்ய வேண்டியதில்லை. அனுபவபூர்வமா நான் சொல்றேன். 45வது நாள் வரைக்கும் நீங்க வந்து தண்ணியை லைட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா களை எடுக்கக்கூடிய செலவு வந்து கம்மியா இருக்கும். 45வது நாளுக்கு மேல வந்து நீங்க களை எடுக்காம தண்ணி லேசா தர காஞ்சா கூட அதுக்கப்புறம் முளைக்கக்கூடிய களைகளை வந்து பயிர்கள் வந்து டாமினேட் பண்ணிடும். பயிரோட வளர்ச்சி அதிகமாகிறப்ப இந்த களைகளோட வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கும். அந்த களையோட வளர்ச்சி வந்து பயிரை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது. என்னோட வயல்ல பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம், களையும் இருக்குது, பயிரும் இருக்குது. அப்ப என்னன்னு கேட்டாக்கா அதை 45வது நாளுக்கு அப்புறம் முளைச்ச களைகள் தான் அதுல இருக்குமே தவிர அதுக்கு முன்னாடி முளைச்ச களைகள் அதுல இருக்காது. இதான் விஷயம். சரிங்க. இப்போ வந்து நடவு நாத்தாங்கால் சொல்லிட்டீங்க, நடவு வயல்ல என்ன இடைவெளின்னு சொல்லிட்டீங்க, கலை நிர்வாகத்துக்கான வழிமுறைகள் சொல்லிட்டீங்க, என்ன இடுபொருள் கொடுத்தீங்க? பயிர் நல்லா வளர்ந்துருக்கு, மணிகள் நிறைய பிடிச்சிருக்கு, பக்க கிளைகள் நிறைய வெடிச்சிருக்கு, என்ன இடுபொருட்கள் கொடுத்தீங்க? நான் இப்ப அதிகமா இடுபொருள் கொடுக்கறது இல்ல. என்ன இடுபொருள் கொடுக்கணுங்கிறது விவசாயிகளுக்கு சொல்லிடுறேன். சரி. ஏன்னா இப்ப அதிகமா என்னோட வயல் வந்து 25 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. அதனால அதிகமான அதாவது பயிருக்கு தேவைப்பட்ட மட்டும்தான் இடுபொருள் கொடுப்பேன். அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொடுப்பேன். அப்படி என்ன கொடுத்தங்கிறதையும் சொல்லிடுறேன், என்ன கொடுக்கணுங்கிறதையும் தனியா ஒரு லிஸ்டா கொடுத்தேன். சரி. இப்ப நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். நட்டு ஒரு 45வது நாள்ல வந்து பஞ்சகவி அடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு முறை மீனமிலம் அடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு தரம் பஞ்சகவி, அதுக்கப்புறம் ஒரு முறை மீனமிலம். 4 சிங்கிள் தான் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். அது இல்லாத வந்து அடியில வந்து கடல புண்ணாக்கு 25 கிலோ, வேப்ப புண்ணாக்கு 25 கிலோ போட்டிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, சரிங்க. இது இடுபொருளுக்கு ஓரளவுக்கு நிறுத்திட்டீங்க. பயிர் நல்லா வளர்ந்துருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. சரிங்க ஐயா, உங்களுடைய இயற்கை விவசாயத்துல நீங்க பண்ணின பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் அதுல கடைபிடிக்கப்பட்ட வழிமுறைகளை தெளிவா சொல்லிட்டீங்க. நிறைய நண்பர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க, அவங்களோட சந்தேகங்கள் கேட்பாங்க. அதனால உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்க முடிச்சுக்கலாங்க. என்னோட அலைபேசி எண் வந்து 81 10 99 47 58. ஓகே.